மங்களம் உண்டாகட்டும். நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் இலக்குகளை அடைய முடிவதே இல்லை என்ற விரக்தி உங்கள் அணுக்களை இப்போதே முடக்கத் தொடங்கிவிட்டது. உழைப்பால் மட்டுமே ஒருவன் உயர்ந்துவிட முடியும் என்றால் இந்த உலகம் உழைப்பவர்களின் சொர்க்கமாக இருந்திருக்கும். ஆனால் நிஜம் அப்படி இல்லையே. ஏன் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரவில்லை? ஏன் உங்கள் ஓட்டம் உங்களை அதே இடத்திலேயே நிற்க வைத்திருக்கிறது? இன்று நாம் பேசப்போவது உங்கள் முயற்சிகளில் உள்ள அந்த ஓட்டையை பற்றித்தான். நீங்கள் தவறான திசையில் துடுப்பு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று உங்கள் திசையை மாற்றி உங்கள் முயற்சியை வெற்றியாக மாற்றும் அந்த ரகசிய குறியீட்டை உடைக்கப் போகிறோம். குவாண்டம் உலகில் முயற்சி என்பது வெறும் உடல் அசைவு அல்ல. அது உங்கள் அணுக்களின் ஒருமித்த ஒரு துடிப்பு. நீங்கள் வெளியே வெற்றிக்காக ஓடுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளுக்குள் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு காரின் என்ஜின் முடுக்கிவிட்டு அதே சமயம் பிரேக் அழுத்தினால் கார் நகருமா? உங்கள் உழைப்பு அந்த என்ஜின், உங்கள் பயம் அந்த பிரேக். நீங்கள் எவ்வளவுதான் வேகத்தை கூட்டினாலும் உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த தடை உங்களை ஒரு அங்குலம் கூட நகர விடாது. உழைப்பால் அல்ல, உங்கள் உணர்வால் தான் இலக்கு எட்டப்படுகிறது என்ற உண்மையை இப்போதே உங்கள் டிஎன்ஏவில் பதியுங்கள். இதோ ஒரு புதிய உதாரணம். ஒரு நவீன லேசர் கருவி எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? சாதாரண ஒளி நாலாபுறமும் சிதறிச் செல்லும், அதனால் ஒரு காகிதத்தை கூட எரிக்க முடியாது. ஆனால் அதே ஒளியை ஒருமுகப்படுத்தி ஒரு நேர்கோட்டில் செலுத்தினால் அது ஒரு இரும்பையே துளைக்கும் வலிமை பெறுகிறது. உங்கள் முயற்சிகளும் அப்படித்தான். உங்கள் எண்ணங்கள் பல திசைகளில் சிதறி கிடக்கும் போது உங்கள் உழைப்பு வீணாக போகிறது. உங்கள் அணுக்களை ஒரு லேசர் ஒளியைப் போல உங்கள் இலக்கின் மீது மட்டும் குவியச் செய்யுங்கள். சிதறிய எண்ணங்கள் தோல்வியை தரும், ஒருமுகப்பட்ட அணுக்கள் உலகையே வெல்லும் என்பது குவாண்டம் விதி. நீங்கள் முயற்சி செய்யும் போது இன்னும் கிடைக்கவில்லை என்ற அந்த பற்றாக்குறையைத்தான் பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கிறீர்கள். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதையே அது எதிரொலிக்கும். எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கதறும்போது உன்னிடம் இல்லை என்ற உண்மையைத்தான் நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். உங்கள் அணுக்களில் இல்லாமை இருக்கும் வரை உங்கள் கைகளில் இருப்பு வராது. முயற்சி செய்வதை ஒரு சுமையாக நினைக்காதீர்கள். நான் ஏற்கனவே இலக்கை அடைந்துவிட்டேன், இப்போது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த மனநிலைக்கு வாருங்கள். அந்த வினாடிதான் உங்கள் உழைப்பு ஒரு மேஜிக்கை போல வேலை செய்யத் தொடங்கும். இதோ ஒரு நவீன கால உதாரணம். ஒரு கணினி திரையில் மானிட்டர். நீங்கள் பார்க்கும் படம் பிடிக்கவில்லை என்றால் திரையை துடைப்பதால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் உள்ளே இருக்கும் மென்பொருளை சாஃப்ட்வேர் மாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கை என்ற திரையில் தெரியும் தோல்விகளை துடைக்க நீங்கள் வெளியே போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆழ்மனம் என்ற மென்பொருளில் தோல்வி என்ற வைரஸ் பதிந்து கிடக்கிறது. அந்த வைரஸை அழிக்காமல் நீங்கள் எத்தனை முறை திரையை துடைத்தாலும் முயற்சி செய்தாலும் அதே படம்தான் மீண்டும் மீண்டும் தெரியும். உங்கள் மென்பொருளை இப்போதே மேம்படுத்துங்கள். வெற்றி என் இயல்பு என்ற புதிய கட்டளையை உள்ளே அனுப்புங்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த தோல்வி பயம் தான் உங்கள் வாய்ப்புகளை உங்களை விட்டு தள்ளி வைக்கிறது. நீங்கள் ஒரு வாய்ப்பை தேடி ஓடும்போது உங்கள் பயம் அந்த வாய்ப்பை பயமுறுத்தி ஓட வைக்கிறது. குவாண்டம் காந்த விதிப்படி பயம் என்பது ஒரு எதிர்மறை விசை. அது செல்வத்தை விரட்டும். முயற்சி செய்தும் பலன் இல்லை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வறுமையை நீங்கள் இன்னும் ஆழமாக வேரூன்றச் செய்கிறீர்கள். அந்த புலம்பலை இப்போதே நிறுத்துங்கள். நான் இப்போது சரியான பாதையில் இருக்கிறேன் என்று மௌனமாகச் சொல்லுங்கள். அந்த ஒரு சொல் உங்கள் அணுக்களில் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சும். சந்தேகம் என்பது உங்கள் முயற்சியின் வேகத்தை குறைக்கும் ஒரு தடைக்கல்லாகும். என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எழும்போதே உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ரகசிய சாவிகள் பூட்டப்படுகின்றன. ஒரு கட்டிடத்தை கட்டத் தொடங்கும் போது அதன் வரைபடம் ப்ளூ பிரிண்ட் மிக தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் லட்சியத்தின் வரைபடம் உங்கள் மனதில் தெளிவாக இருக்கிறதா? அல்லது முயற்சி செய்து பார்ப்போம், நடந்தால் நல்லது என்ற மேலோட்டமான எண்ணமா? குவாண்டம் உலகில் செய்து பார்ப்போம் என்பவர்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை. செய்வேன் என்று உறுதி பூண்டவர்களுக்கு மட்டுமே பிரபஞ்சம் அடிபணியும். உங்கள் பிடிவாதம்தான் உங்கள் அதிகாரம்.
பணத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் அந்த தவறான பிம்பம்தான் உங்கள் முயற்சிகளை முடக்குகிறது. பணம் என்பது கஷ்டப்பட்டு தேட வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அது உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு ஆற்றல். பணம் சம்பாதிப்பது கடினம் என்று உங்கள் அணுக்கள் நம்பும் வரை உங்கள் உழைப்பு உங்களுக்கு வலியை கொடுக்குமே தவிர வழியை கொடுக்காது. பணம் என் முயற்சிகளுக்கு கிடைக்கும் ஒரு இயல்பான பரிசு என்று சொல்லுங்கள். உங்கள் வேலையை ரசித்துச் செய்யுங்கள். அந்த மகிழ்ச்சி உங்கள் அணுக்களின் அதிர்வை உயர்த்தும். மகிழ்ச்சியான அதிர்வே மகத்தான செல்வத்தை ஈழ்க்கும் என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய சமன்பாடு. மற்றவர்கள் உங்களை விட வேகமாக முன்னேறுகிறார்கள் என்று உங்கள் காலத்தை ஒப்பிட்டு வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு தனித்துவமான சுழற்சி வேகம் உண்டு. ஒரு செடி இன்று முளைக்கலாம், ஒரு மரம் 10 ஆண்டுகள் கழித்து வளரலாம். ஆனால் மரத்தின் நிழல்தான் அதிக மதிப்புடையது. உங்கள் இலக்கு பெரியதாக இருக்கும் போது உங்கள் தயாரிப்பும் ஆழமாக இருக்க வேண்டும். முயற்சி வீணாகவில்லை, அது எனக்குள் ஒரு மகா சக்தியை செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்று உணருங்கள். மற்றவரை பார்ப்பதை நிறுத்திய போதுதான் உங்கள் அணுக்கள் தன் முழு வலிமையையும் வெளிப்படுத்தும். உங்கள் காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்ததும் உங்கள் முயற்சிகளை பற்றி புலம்பாதீர்கள். இன்று நான் அதே தோல்வியை சந்திக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தோடு படுக்கையை விட்டு எழாதீர்கள். ஒரு குவாண்டம் அதிகாரி காலையில் எழுந்ததும் தன் வெற்றியை கொண்டாடுவான். இன்று என் முயற்சிகள் யாவும் பொற்காலமாக மாறப்போகின்றன என்று உங்கள் அணுக்களுக்கு ஆணையிடுங்கள். உங்கள் காலை நேரத்து துடிப்புதான் அந்த நாளின் வெற்றிக்கான விசை. உங்கள் வரைபடத்தை நீங்களே மாற்றுங்கள். கவலைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு உங்கள் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்கள். காலையில் உறுதியாக இருந்தபோது மாலை வெற்றி தேடி வந்தது என்பது உண்மை. குழப்பம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் நீங்களே அனுமதித்த ஒரு புகைமூட்டம். அந்த புகைக்குள் இருந்து கொண்டு நீங்கள் செய்யும் எந்த முயற்சியும் இலக்கை அடையாது. முதலில் அமைதியாக இருங்கள். அமைதியில்தான் அண்டவெளியின் குரல் கேட்கும். தடாகத்தின் நீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் நிலவின் பிம்பம் தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் அந்த 1 கோடி ரூபாய் லாபம் தரும் ரகசிய யோசனை உங்கள் மூளைக்குள் நுழையும். அமைதியான மனதிற்குள் மட்டுமே செல்வச் செய்திகள் தெளிவாக கேட்கின்றன. கவலைகளை நிறுத்துங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அந்த பேரதிர்வு உங்கள் அணுக்களோடு கைகோர்க்கும். உங்கள் உடலில் உள்ள 70% நீர் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஏற்ப தன் வடிவத்தை மாற்றுகிறது. நீங்கள் முயற்சி செய்தும் பயனில்லை என்று சொல்லும்போது உங்கள் உடலின் நீர் மூலக்கூறுகள் சிதைந்து போகின்றன. இது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும், உங்கள் முகப்பொலிவை குறைக்கும். நீங்கள் நான் ஒரு மாபெரும் வெற்றியாளன் என்று சொல்லும்போது உங்கள் DNA வலிமை பெறுகிறது. உங்கள் சொல்லே உங்கள் செல்வம். உங்களை உருவாக்குவதும் உங்களை அழிப்பதும் உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள்தான். பலவீனமான சொற்களை இப்போதே ரத்து செய்யுங்கள். நான் ஒரு அதிகாரி, என் சொல்லே சட்டம் என்று பிரகடனம் செய்யுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த தடைகள் உங்கள் முயற்சியின் ஆழத்தை சோதிக்க வந்த பாடங்கள். ஒரு வைரக்கல்லானது எவ்வளவு பட்டை தீட்டப்படுகிறதோ அவ்வளவு பிரகாசமாக மாறும். உங்களைச் சுற்றியுள்ள கஷ்டங்கள் உங்கள் மேல் விழும் அடிகள் அல்ல, அவை உங்களை ஒரு சிலையாக மாற்றும் உளி அடிகள். இந்த தடை என்னை இன்னும் வலிமையாக்குகிறது என்று சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு மாபெரும் வாய்ப்பாக உருமாறும். இதுவே அணுக்களின் உலகில் நடக்கும் விந்தை. தடைகள் வந்தபோதுதான் உண்மையான பலம் வெளிப்பட்டது என்பது அனுபவ பாடம். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கிறது, இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எதை உற்று நோக்குகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறுகிறது. உங்கள் பிரச்சினைகள் ஒரு பாறையைப் போல உங்கள் முன்னால் நிற்பதற்கு காரணம் உங்கள் முழு கவனமும் அதன் மீது இருப்பதுதான். கவனத்தை வெற்றியின் பக்கம் திருப்புங்கள். அப்போது அந்த பாறை மெல்ல மெல்ல ஒரு பனி புகையைப் போல கரைந்து போவதை நீங்கள் காணலாம். பிரச்சினைகளை விட்டு விலகி இலக்கை கவனித்தபோது வழிகள் திறந்தன என்பது ஒரு குவாண்டம் உண்மை. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுவே உங்கள் பிரபஞ்சத்தில் வேர்விடும். உங்களுள் இருக்கும் அந்த குவாண்டம் பிடிவாதம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. ஒரு சிறு குழந்தை ஒரு பொம்மைக்காக அடம்பிடிப்பது போல உங்கள் லட்சியத்தின் மீது ஒரு தீவிரமான பிடிவாதம் இருக்க வேண்டும்.
இந்த வெற்றி எனக்கு உரிமையானது என்ற அதிர்வை உங்கள் அணுக்களில் உருவாக்குங்கள். பிரபஞ்சத்திடம் ஒருபோதும் கெஞ்சாதீர்கள். ஒரு உயர்ந்த அதிகாரியைப் போல உரிமையோடு உங்கள் பங்கை கேளுங்கள். வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு உண்டு. அந்த உரிமையை நிலைநாட்ட துணிச்சலான ஒரு குரல் தேவை. செல்வம் எனக்கு உரிமையானது என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவே உங்கள் அதிகாரமாகும். முன்பு நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது இப்போது ஒரு பொருட்டே அல்ல. இந்த வினாடி நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கவும் ஒரே சக்தி. உங்கள் கடந்த கால தோல்விகளை ஒருபோதும் உங்கள் தோளில் சுமந்து திரியாதீர்கள். அவை பழைய செய்தித்தாள்களைப் போல பயனற்றவை. கடந்த காலச் சுமைகளை இறக்கி வைத்ததும் நடையில் வேகம் பிறந்தது என்பது அனுபவம் சொல்லும் பாடம். இன்று ஒரு புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் வெற்றிக்காக மட்டுமே துடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு அதிசயம் நிகழ்த்தப் போகும் ஒரு மகா சக்தி. இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு திட்டமிட்ட குவாண்டம் நிகழ்வு. இதுவரை நீங்கள் அனுபவித்த வலிகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாகச் செதுக்க வந்தவை. ஒரு சிற்பியின் உளி அடிதான் ஒரு கல்லைச் சிலையாக மாற்றுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உங்களை ஏளனம் செய்யலாம். அதை பற்றி ஒரு வினாடி கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்குள் இருக்கும் அந்த அணுக்களின் வலிமை. ஒரு புயல் வீசத் தொடங்கும் போது முதலில் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அது வீசத் தொடங்கிவிட்டால் எதாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கும் பொருள்கள், உங்கள் கையில் இருக்கும் பணம், இவை அனைத்தும் உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பு. உங்கள் எண்ணம் உயரும்போது உங்கள் சூழல் தானாகவே உயரத் தொடங்கும். எண்ணங்களை சுத்தப்படுத்திய போது உறவுகளும் செல்வமும் மேம்பட்டன என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தை போல மாறும்போது செல்வங்கள் உங்களை வந்து அடையும். இதைச் செய்வதற்கு நீங்கள் உலகமெல்லாம் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தினால் அது அண்டவெளி முழுவதும் எதிரொலிக்கும். உங்கள் அணுக்களில் அந்த தெளிவு பிறக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அந்த நாளை ஒரு வெற்றியாளராக கழித்ததாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களை மறுசீரமைக்கும் ஒரு நுட்பம். காலையில் எழும்போது ஒரு புதிய அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட எண்ணங்களே காலையில் நிஜமாக அறுவடை செய்யப்பட்டன என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி தோல்வி என்ற சொல்லே இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி என்பது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். ஒவ்வொரு இரவும் வெற்றியைச் செதுக்கினால் ஒவ்வொரு காலையும் அதை அனுபவிக்க முடியும் என்பது உண்மை. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும். வெற்றியை உணர்ந்தபோதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடத்தைச் சூடும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா. உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள். உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது. செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. உங்கள் சொற்கள் இப்போது மகா சக்திகளாக மாறட்டும். நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை.
அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்கள் இதயத்தில் அந்த நன்றி உணர்வு எப்போதும் சுடர்விடட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரத்தை உணர்ந்தபோது என் சொற்களுக்கு உலகம் கட்டுப்பட்டது என்பது அனுபவம் கண்ட உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது உலகம் பணிந்தது என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது, உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம், இது உங்கள் அதிகாரம். முன்னேறிச் செல்லுங்கள், உலகம் உங்கள் பின்னால் வரும். மங்களம் உண்டாகட்டும், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.